ரேகாவும் சத்யாவும் பார்த்தீங்கன்னா ஊரில் சும்மா இல்லாமல் ஊரை சுற்றி காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேகா வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு சத்யா எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஊர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுறாங்க ரேகா. கரெக்டாக நம்ம சின்னமணி ஆளுங்க கண்ணில் அந்த ஃபோட்டோ பார்த்துறாங்க. பார்த்துட்ட பிறகு அந்த ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா சத்யா, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் வச்சு பேர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஊரோட பேர் பதிவாக இருக்கிற அந்த இடத்துல இவங்க ஃபோட்டோஸ் எடுத்தனால ரேகாவோட ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி அந்த ஊரோட பேருமே அதில் இருக்குது. உடனே அந்த சின்னமணி ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா அக்கா இங்கே பாருக்கா ரேகா மேடம் எங்கே இருக்காங்க பாருக்கா, ஏதோ அந்த சத்யா பையனோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்கக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக நம்மளுடைய ரோகிணி பார்த்தீங்கன்னா ஆண்டி ஆண்டி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. என்ன ரோகிணி சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லி நான் முக்கியமான விஷயத்தில் என்ன சொல்லு அப்படின்னும் போது, இல்லை ஆண்டி நான் உங்கள் பொண்ணு ரேகாவை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருந்தாங்க பார்த்தேன், அதுவும் சத்யாவோட போட்டிருந்தாங்க. அதுவா ரோகிணி உனக்கும் தெரிஞ்சிடுச்சா, என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறா பாரு, இது எல்லாத்துக்கும் வரணும் அந்த முத்து மீனா தான். ஆமாம் இது எந்த இடம்னு ஏதாவது தெரியுதா, கண்டிப்பாக இது சென்னையில் இல்லை, இவங்க வேற எங்கேயோ தான் இருக்காங்க. ஆண்டி பின்னாடி இருக்கே அந்த ஊர் பேர் அது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஊர் தான், இதுதான் ஆண்டி பாட்டியோட ஊர், அந்த முத்தோட பாட்டியோட வீட்டில் தான் அப்போ வச்சுருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதுலாம் உண்மை தானா? ஆமாம் ஆண்டி, பின்ன முத்துக்கு வேற எங்கே இடம் தெரியும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் பேரை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், அப்போ இந்த ஊர் தான் ஆண்டி பாட்டியோட ஊருமே, நானுமே அங்கெல்லாம் போயிருக்கோம், நாங்கள் ஒன்றா இருக்கும் போது அங்கே என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல, இப்போவே வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணியோட உதவியோட காரெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சின்னாமணி ஆளுங்களை கூப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆலமரத்து அடியில் ஊர் ஆளுங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாங்க இவங்களை எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி, இருந்தாலும் கேட்டு பார்க்குறாங்க. உடனே அந்த ஊர் ஆளுங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்களை தேடி தான் நீங்கள் வந்திருக்கீங்களா, புதுசாக நாச்சியார் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த 2 பிள்ளைங்களால எங்கள் ஊரில் இருக்க குழந்தைங்களாம் கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாங்க. உடனே ரோகிணி ஏன் என்னாச்சு எதனால சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டும் இங்கே அப்படி சுற்றுதுங்கம்மா, இதனால் எங்கள் ஊரில் இருக்க குழந்தைங்க தான் பாதிக்கப்படுவாங்கன்னு இந்த பாட்டிமா கிட்ட சொன்னாலும் பாட்டிமா திருந்த மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. உடனே சின்னமணிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டி வீட்டில் தான் இருக்கன்றத ஊரால் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டனால வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக பாட்டி வீட்டுக்கு விடுறாங்க. அதுவை தட்டு 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 தட்டுன்னு தட்டுறாங்க. யார் இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பாட்டி பார்க்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது சிந்தாமணி மாதிரி தானே தெரியுது, மீனா சொல்லுவாளே ஆமாம் சிந்தாமணி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போயிட்டு ரேகா எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மாவும் உங்கள் ஆளுங்களாம் தான் வந்திருக்காங்க, நீ இந்த ரூமில் போய் ஒளி, சத்யா நீ இந்த ரூமில் போய், என்ன ஆனாலும் நான் சொல்லாமல் நீங்கள் 2 பேரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேகாவும் சத்யாவும் ஒளிஞ்சுக்கிறாங்க. கதவை தட்டி தட்டி திறக்காமல் அதுக்கப்புறம் லேட்டாக வந்து நம்மளுடைய பாட்டி திறக்கும் போதே சின்னமணி சந்தேகப்பட்டுடுறாங்க. உள்ளே திறந்து இங்கே பாரு என் பொண்ணு எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்மளுடைய பாட்டி பார்த்தீங்கன்னா நீ சிந்தாமணி தானே, ஆமாம் உன் பொண்ணை காணனே ஏன் இங்கே வந்த, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதானு சொல்லி பாட்டி பேசுகிறாங்க. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா கூட வரவே இல்லை, கார்லேயே தான் இருந்துடுறாங்க. ஏன்னா பாட்டி வந்து உண்மையை சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாரு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு, உன் பேரன் முத்து என் பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் வச்சுருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், எங்கே என் பொண்ணு வெளியே வர சொல்லு, ரேகா ரேகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தாமணி கத்துறாங்க. உடனே பாட்டி வந்து என்னடி இவ இங்கே வந்து ஊன் பொண்ணை காணன்னு கத்திக்கிட்டு இருக்க, போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பாட்டி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா இங்கே பாருங்கள் வயசானவங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னா உங்களை இங்கேயே அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே சிந்தாமணி டேய் என்னடா மசம் நின்றுட்டு இருக்கீங்க, போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க ரேகா வந்து மாட்டிக்கிறாங்க, சத்யாவும் மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு அக்கா அக்கா நம்ம ரேகா மேடம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கேன்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு ரேகா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதா, என் குடும்பம் மானத்தையும் வாங்கிட்டு இருக்க, போயும் அந்த ஒன்றும் இல்லாத குடும்பத்தோட ஓடி போயிருக்க நீ, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இங்கே பாருங்கம்மா என்ன நானும் சத்யாவும் லவ் பண்ணுறோம், நான் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த காதல் ஓகே இல்லாதனால என்னை இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி என்னை கொடுமைப்படுத்துறீங்க, என்னால் அங்கே இருக்க முடியல, இன்ஃபேக்ட் முத்து எல்லாருமே சேர்ந்து என்னை கடத்தலை என்னை காப்பாற்ற தான் செஞ்சுருக்காங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை தயவுசெய்து விடுங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரேகா சொல்கிறாங்க. உடனே சத்யாவை பார்த்து நம்மளுடைய சின்னமணி ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க, நல்லா வசதியாக பொண்ணை பார்த்து இழுத்து போட சொல்லி உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே சத்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்மளுடைய ரேகாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா சத்யா கிட்ட போயிட்டு உன்னெல்லாம் எவ்வளோ நம்பி என்னோட தொழிலில் உன்னை எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து உன்னை என் கம்பெனிலே வேலைக்கு வச்சா லாஸ்ட்டில் நீ என் பொண்ணையை இது பண்ணி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. உடனே சத்யா வாயை திறக்காமல் அமைதியாக இருக்காரு.
உடனே நம்ம ரேகா வந்து, சத்யாவை எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? சத்யாவை நான் தான் முத லவ் பண்ணேன். நான் தான் என் லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் பேசிட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணை எடுத்துன்னு போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேகாவை இழுக்கிறாங்க. உடனே சத்யா போய் காப்பாற்றுறாரு. என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா சத்யாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உடனே ஆளுங்களாம் வந்து சத்யாவை போட்டு அடிச்சிடுறாங்க. பாட்டியும் வந்து காப்பாற்றுறாங்க, பாட்டியும் தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரேகாவை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பாட்டி வந்து ஃபோன் பண்ணி முத்துக்கு சொல்லியிருப்பார் இல்லையா, ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக ஊருக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க மீனாவும் நம்மளோட முத்துவும். கரெக்டாக அவங்க வந்துட்டு எப்பவும் போல் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ளே வராரு. உள்ளே வந்தால் பாட்டி அப்படியே தலையை தூணில் இடித்து ஒரு பக்கம் ரத்தம் வந்து அப்படியே அவங்க பார்த்துட்ருக்காங்க. மயக்க நிலையில நம்ம சத்யா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. பாட்டி என்ன ஆச்சு உங்களுக்கு? சத்யம் நீங்கள் என்னங்க ஆச்சு? ரேகா 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 நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு தண்ணி தெளிச்சோன்னா பாட்டி மட்டும் அப்படி கண் விழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேகாவை சிந்தாமணி அவங்க அப்பா ஆளுங்கெல்லாம் வந்து சத்யாவை என்னையும் அடிச்சு போட்டு ரேகாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? எப்படி இப்படி தெரிஞ்சது? அப்படி இப்படின்னு அப்படி சத்யாவை எழுப்புறாங்க. சத்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள், அவனை நல்லா அடிச்சிட்டாங்க அப்படின்னோன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு முத்து. அங்கேருந்து ரொம்ப தளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணதில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சத்யா வந்து கோமாக்கு போயிருக்காரு, எப்போ வேணாலும் ஆனால் அவருக்கு விழிப்பு வரலாம், அவருடைய பழைய விஷயங்களை நினைவு பார்க்கும்போது மட்டும்தான் அவருக்கு வரும். நீங்கள் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை அவர்கிட்ட காமிக்கும் போது அவருக்கு திரும்பவும் ஞாபகம் வரது வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் முத்து மீனா என்ன பண்ண தெரியாமல் இது பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து எப்படியோ சத்யாவோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிடுது. சத்யாவோட அம்மா வந்து என் பையனுக்கு அந்த பொண்ணு தேவையில்லை, போதும், சத்யாவை இந்த நிலமையில பார்க்கறதுக்காக நான் இருக்கேன், நான் அப்போவே சொன்னனே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் ரேகா தேவையில்லைங்க, சத்யா உயிர் பழிச்சு நல்லபடியாக கோமலன் திரும்பினாலே போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா ரேகாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேகா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கடத்திட்டு போயிட்டு அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டில் தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து காசை ரெடி பண்ணக்கூடாது மனோஜ், காசை மட்டும் ரெடி பண்ணிட்டா நமக்கு டிவோர்ஸ் கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மனோஜை பார்த்து பேசுகிறதுக்காக ஷோரூமுக்கு போகிறாங்க. இங்கே பாரு மனோஜ், என்னாச்சு, நீ காசு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நான் ரெடி பண்ணலனாலும் அம்மா கண்டிப்பாக எப்படியாவது ரெடி பண்ணிவிடுவாங்க, ஏன்னா காசு கொடுத்துட்டா நீ தான் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டுத்தாரேன்னு சொல்லலை, அம்மா ரொம்ப தீவிரமாக வந்துட்டுருக்காங்க ரோஹிணி அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் நீ ஒரு நிமிஷம் கூட எதுவுமே யோசிச்சு பார்க்கவே மாட்டியா? இவ்வளோ நாள் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்கோம், உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? உனக்கு நான் வேணாமே வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உடனே நம்மளுடைய மனோஜும் என்ன பண்ணுறது ரோஹிணி, நீ பண்ணது அந்த மாதிரி இல்லை, அதுவும் இல்லாமல் அம்மா ரொம்ப தீவிரமாக இருக்காங்க காசு ரெடி பண்ணுறதுல, நீ தானே சொன்ன காசு கொடுத்தா இது பண்ணுறேன்னு, அப்போது என்ன நீ சும்மா சொன்னியா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க, இல்லை மனோஜ் நான் அந்த மாதிரி சொன்னாவது உனக்கு ஒரு ஃபீலிங் வரும்னு நினச்சேன், காசை விட லைஃப் தான் முக்கியம்னு நினைப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ கூட நீ திருந்தவே இல்லை, இப்போ நீ உங்கள் அம்மா பேச்சு கேட்டு தான் ஆடிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயா பார்த்தீங்கன்னா காசு ரெடி பண்ணிட்டு ஷோரூமுக்கு வராங்க. ஷோரூமுக்கு வந்தோன்னா அவங்க அப்படியே செமையாக கோவமாயிடுறாங்க. விஜயா மனோஜ் ரோஹிணியும் பார்த்துட்டு உடனே நம்ம மனோஜ் வந்து, மாமாம்மா நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, காசு ரெடி பண்ணிட்டான்னு கேட்கறதுக்கு தான் ரோஹிணி வந்துக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அது எதுக்குடா இந்த பாலகரை இங்கே வரா, இவளை கதையை மொத்தமாக முடிக்க தானே நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தேன், பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாடா என்னோட நகையை வச்சு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், இவ ஒழிஞ்சா போதும், உன் வாழ்க்கையிலேருந்து இவ ஒழிஞ்சு போனாலே போதும்டா, இங்கே பாரு இப்போவே வக்கீல மாமையும் இங்கே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன், இப்போ பேப்பர் எடுத்து தான் வந்துட்டுருக்காங்க, நல்ல வேலை இவ்வளோ இங்கே தான் வந்துட்டுருக்கா, ஏய் திருட்டு கழுத 5 லட்சத்தை வாங்கிட்டு சைன் போட்டுட்டு என் பையன் விட்டு ஓடி போயிட்றி அப்படின்ற மாதிரி விஜயா கத்துறாங்க. உடனே ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதே தெரியல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மனோஜ் மாற்றலான்னு தான் ஷோரூமுக்கு வந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வக்கீல் வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எப்படி சைன் போடுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டில் வந்து ரோஹிணி சைன் போட்டு கொடுத்துருவாங்களா இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளான் அங்கே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.